பெண்களுக்கு இல்லை அப்படின்னு இருக்காங்க. உரைக்கவே வருமானமும் இரவல் கண்டு. இந்த சூடைய பார்க்கும்போது வருமானங்கிறது இருந்தாலும் சொந்த வீடு வாகனம்னு எதுவுமே இல்லை. இந்த காலகட்டங்களில் இரவல் அப்படின்னா வாடகை வீட்டுல தான் வசிச்சு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சில குடுக்கல் வாங்குறது சிக்கல், தான் கொடுத்துட்டு வாங்க முடியாது, தான் வாங்கினது கொடுக்க முடியாது, சில கலக்கங்களோட இருந்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ருணம் அப்படின்னா கடன் பிரச்சனைகளும் உண்டு. கண்டிடதான் மனம் காண முயற்சி தடை. அந்த சூடைய பார்ப்பது சில இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம்னு முயற்சி பண்ணாலும் அதுலேயும் தடங்கல்கள். அதே நேரத்தில் மனம் காணா, தனக்கு இன்னும் திருமணம் ஆகுது, திருமணத்துக்கான முயற்சி பண்ணாலும் தொடர்ந்து சில தடங்களாகவே இருந்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கழகனுக்கு கோகுலன் நாமம் கண்டான். இப்ப இப்படியாப்பட்ட அமைப்பினுடைய கொண்டவங்களுடைய பேர் தான் கோகுலன் அப்படின்னு இருக்காங்க. பண்பத்தன் தனிகை அரசு என்று சொல்ல அப்பாவுடைய பேரு தனிகை அரசு அப்படின்னு இருக்காங்க. பாடன்னு யசோதா கண்ட சாட்சி, அம்மாவோட பேரு யசோதா. இப்ப படிக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தும் தங்களுடைய ஓலைச்சுவடிகள் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆதார சாட்சிகள் அப்படின்னு இருக்காங்க. முன்பு படிக்கப்பட்ட உங்களுடைய ரேகையின் பேரு, ரேகையில் உள்ள புள்ளி விவரங்கள், நீங்க பிறந்த வருஷம், மாசம், தேதி, கிழமை, ராசி, நட்சத்திரம், உங்களுடைய கிரக அமைப்பு, உங்களுடைய பேரு, அப்பா அம்மாவோட பேரு, இதெல்லாம் இந்த சுவடிகள் உங்களுடையதாங்கிறதுக்காக ஒரு ஆதார சாட்சிகள் அப்படின்னு இருக்காங்க. படிக்கப்பட்டது அனைத்தும் தங்களுடைய ஓலைச்சுவடிகள் தாங்கிறதுக்காக ஒரு ஆதார சாட்சிகள் அப்படின்னு இருக்காங்க. சாட்சிதர் வயதாய்வு முப்பான் சூழ்சார். சுவடியை பார்க்கும்போது தங்களுடைய 32 வயதுகள் முடிவடைந்து 33வது வயதுகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த 32 வயது முடிவடைந்து 33வது வயசுலதான் 17 சித்தர்களுக்கு முதன்மை பெற்ற அகஸ்திய மகரிஷியால் எழுதப்பட்ட பழங்கால ஓலைச்சுவடிகள் மூலம் உங்களுடைய எதிர்கால பலனை நீங்க நாடி தெரிஞ்சுப்பதனால இதற்கு நாடு ஜோசியம் அப்படின்னு இருக்காங்க. அந்த 33 வயதுலதான் அந்த பலனை தெரிஞ்சுக்கணுங்கிறது உங்களுடைய விதியின் செய்கை. சரிவுரைக்கு பின்யோகம் தொண்டு உயர், அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த 33 வயதுகளுக்கு மேல் இனி வரக்கூடிய எதிர்கால வாழ்க்கை என்பது பின்யோகம். இந்த ஜாதருக்கு பின்யோகம்னா ஒரு சில ஜாதருக்கு 30 வயசுக்குள்ளாரையே 31-30 வயசுக்குள்ளாரே நல்ல ஒரு சொந்த வீடு, வாகனங்கள், திருமண காட்சிகள், குழந்தை பாக்கியங்கள்லாம் இருக்கும். ஒரு சில ஜாதகருக்கு 30 வயசுக்கு மேலதான் எல்லாமே அமையும். இப்ப இந்த ஜாதகருக்கு 30 வயசுக்கு மேலதான் நடக்குது. அப்ப இனி வரக்கூடிய எதிர்கால வாழ்க்கை தான் யோகத்தை தரக்கூடிய பாக்கியம் உண்டு. இப்ப இந்த 33 வயசுக்கு பிறகு இனி வரக்கூடிய எதிர்கால வாழ்க்கை என்பது தொண்டு உயர். தான் பார்க்கக்கூடிய வேலையிலிருந்து நல்ல ஒரு மாற்றங்கள், மேலும் சில இடமாற்றங்கள், உயர்ந்த வருமானங்கள், நல்ல ஒரு ஆஸ்திகள், நல்ல ஒரு திருமண காட்சிகளை பெற்று, சொந்த வீடு வாகனம்னு நல்ல ஒரு திருமண காட்சிகள் பெற்று, வரக்கூடிய மனைவியினுடைய அதிர்ஷ்டத்தினாலையும் சொந்த வீடு வாகனங்கள், நல்ல ஒரு யோகங்கள் பெற்று, மனைவி குழந்தையினோட தன் பெற்றோட உறவு வியக்கோடையருக்கு இல் வாகனம் இல்லால் செய்ய அதிர்ஷ்ட வாழ்வு. சொந்த வீடு, மனைவி, வாகனம், மனைவி, குழந்தைகள், எதிர்கால வாழ்க்கை நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கையும் 4 பேருக்கு தான் உதவி செய்யக்கூடிய பாக்கியங்கள் பெற்று வாழக்கூடிய அமைப்புகள் இந்த ஜாதருக்கு இருந்தால் கூட கூடி வரும் கோச்சார கிரக குற்றம். அப்படியாப்பட்ட யோகங்கள் முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த யோகத்தை தடுக்கக்கூடியது கோச்சாரம் அப்படின்ட்டாங்க. கோச்சாரம் என்பது இந்த சூடைய காணக்கூடிய காலகட்டங்களில் தங்களுடைய ராசிக்கு இப்போதைக்கு செஞ்சிருக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை. அப்ப தங்களுடைய ராசிக்கு இப்போதைக்கு செஞ்சிருக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை. அப்ப சனி உங்களுக்கு அஷ்டம சனியாக இந்த காலகட்டங்கள்ல நடக்குது. அதே நேரத்தில் தொழில் ஸ்தானம், ஜீவன ஸ்தானம் என்ற சொல்லுடைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குரு இருக்கு. திருமணத்துக்கு உண்டான சில கிரக அமைப்புகளும் தடையாவே இருக்கு. அப்ப இப்போதைக்கு செஞ்சிருக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை. பூர்வ வினை உறவு சூழ்ச்சி, அது மட்டும் இல்லாத குறுக்கீடும் பூர்வ வினை உறவு சூழ்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சுவடியை பார்க்கும்போது தன் வாழ்க்கை வளர்ச்சியில பல தடங்களில் ஏற்படுத்தக்கூடியது காரணம் பூர்வ வினை. அப்ப தாங்கள் இதற்கு முன்பு எங்க பிறந்து என்ன பாவதோஷங்கள் போன பிறவில செஞ்சீங்களோ அந்த பிறவினுடைய சாபங்கள் இந்த பிறவிலையும் தன்னை தொடர்ந்து வருது அப்படின்ட்டாங்க. உறவு சூட்டி, அது மட்டும் இல்லாத தங்களுடைய குடும்பங்களே நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள், சொந்த வீடு, வாகனங்கள், தன் பெற்றோர்கள் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடாதற்கு தன் பெற்றோர்களுடைய உறவு வழினால, தன்னுடைய அப்பாவுடைய உறவு வழினால சில கண்திரிசி போராம சூழ்ச்சிகள், தங்களுடைய குடும்பங்களே வளர்ச்சி முன்னேற்றம் அடையக்கூடாத அளவுக்கு சில கண்திரிசி போராம சூழ்ச்சிகள் இருக்கு. அப்ப சில செய்வன கோளாறும்பாங்க. அந்த மாதிரி சில கண்திரிசி போராமை சூழ்ச்சிகள் தன் தந்தை வழி உறவு வழினால இருக்கு அப்படின்ட்டாங்க. அது மட்டும் இல்லாத அட்டமகாரி சனனதோடம், அட்டமகாரி அப்படின்னா அந்த சுவடியை பார்க்கும்போது தங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் இருக்கு. ராசிக்கு 8ஆம் இடத்துல இப்ப சனி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் நடக்குது. இந்த அஷ்டம சனி என்பது பாத்தீங்கன்னா 2.5 வருட காலங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. அப்ப தங்களுக்கு இப்ப 2.5 வருட காலங்கள் நடக்குது. இன்னொரு 4-5 மாசம் இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் இருக்கு. வரக்கூடிய டிசம்பர் மாசம் வரைக்கும் கூட இந்த தாக்கங்கள் இருக்கு. வரக்கூடிய ஏப்ரல் பிறகு மாறினாலும் சில விதமான அந்த சனியினுடைய தாக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல சனன தோடம், தன் பிறந்த ஜாதகத்திலே சனன ஜாதகத்திலே தோஷம். என்ன தோஷம்? ராகு கேதுக்குள்ளார எல்லா கிரகங்களும் அடைபட்டுருச்சு. அப்ப இந்த ஜாதகருக்கு ராகு கேதுக்குள்ளார எல்லா கிரகங்களும் அடைபட்டு சனி மட்டும்தான் வெளில இருக்கு. அதுவே தங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், திருமணஸ்தான இடத்துல சனி இருக்கு. இப்ப ஜனன ஜாதகமே தோஷமாக இருக்கு. சொந்த வீடு, வாகனம் முன்னேற்றம் அடையாத அளவுக்கு சில தோஷங்களாக இருக்கு. இதெல்லாம் இருப்பதனால என்ன ஆகும்?
வந்தடையும் பல குழப்பம் சிந்தை தட்டு. சுவடியை நீங்க பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் தங்களுடைய மனதுல பல குழப்பம் அப்படின்ட்டாங்க. எந்த ஒரு காரியத்தையுமே தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது. ஒரு காரியத்தை யோசிச்சு தான் செய்யலான்னு செஞ்சிருங்க, செஞ்ச பிறகு அதை ஏடா செஞ்சோன்னு யோசிப்பீங்க. முன்னுக்கு பின் யோசிக்கக்கூடிய இருவிதமான சிந்தனை புத்திகள், நல்ல ஒரு தூக்க உறக்கங்கள் இருக்காது. தட்டி வரும் புது முயற்சி திட்டம் தோல்வி. தன்னுடைய வாழ்க்கை வளர்ச்சி, தன் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்காக தான் எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சியில தோல்விகள் தடங்கல்களை ஏற்படுத்தும். குடும்ப பதில் விருதி கொண்டா, குடும்பத்திலோட நல்ல ஒரு சந்தோஷங்கள் இருக்காது. குடும்பத்துல என்ன சந்தோஷம், மேலும் மேலும் நல்ல ஒரு பொன் பொருள், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு விருதி, சுப நிகழ்வுங்கிறது இருக்காது. தொடர்ந்து சில தடங்கல்களை ஏற்படுத்தும். கட்டம் பல தொண்டு வழி மாற்றம் கிட்டா, தங்களுடைய வேலையில கூட தங்களுடைய வேலையிலிருந்து இடமாற்றங்கள் கிடைக்காது. இல்ல அதே வேலையிலும் உயர்ந்த பொறுப்பு பதவிகள் கிடைக்காது. உழைப்பு மேல் தங்களுடைய உழைப்பு திறமை இருக்கும். வருவாய் மந்தம், வருமானத்துல மந்தங்களை ஏற்படுத்தும். மேலோர் சுற்றி இழப்பு நேரும். அது மட்டும் இல்லாத மேலோர் சூழ்ச்சி அப்படின்னா, தான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில செய்யாத தவறுகளுக்கு மேலோருடைய சூழ்ச்சி வந்ததுனால சில வீணான அவப்பேர்களை ஏற்படுத்தி இழப்பு நேரும் அப்படின்ட்டாங்க. இப்ப மேலோருடைய சூழ்ச்சி வந்ததுனால சில பார்க்கக்கூடிய வேலையில இழப்புகள் நேரும். மேல் பணி அப்படின்னா இதை விட நல்ல ஒரு வேலை வாய்ப்பிலும் மேலும் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்காத பயண இழப்பு, வெளிநாடு விட்டு வரக்கூடிய அளவுக்கு சில இழப்பு சூழ்ச்சிகளை தனக்கு ஏற்படுத்தும். மேலும் இதை விட வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்காத சில தடங்கல்களையும் தனக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள். அப்ப நட்பு வழியா மாற்றம், ருணமும் ஏமாற்றம். இப்ப நட்பு வழினால சில நண்பர்கள் வழினால தான் சில பணங்களாவோ பொருட்களாவோ கொடுத்திருந்தாலும் வாங்க முடியாத சில தொடர்ந்து சில இழுபறிகள், தனக்கு தொடர்ந்து சில கடன் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறார். பல துயர்வு ஈன்றோர்க்கு சஞ்சலம். இப்ப தனக்கு பல துயர்வு அப்படிங்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள், அப்பாவுக்கு இருதய சுவாச சம்பந்தோட பிரச்சனை, அம்மாவுக்கு கை கால் முடக்கம், வயிறு சம்பந்தோட பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு. அத்தன் தேட்டு முடக்க நிலை, அப்பா செய்யக்கூடிய தொழிலையும் வருமானத்துல முடக்கங்களை ஏற்படுத்தும். முதுமை குறை செலவு கண்டம். இப்ப இந்த அஷ்டம சனி காலகட்டங்களே அப்பா அம்மாவுக்கு சில கண்டங்கள்லாம் கூட ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. துணை வாழ்வு உறவு சிக்கல். இப்ப துணை வாழ்வு சகோதரிய வாழ்க்கையிலும் அவங்க கணவருடைய உறவு வழியினால அக்கம் பக்கத்துல சில சகோதரிக்கும் தொடர்ந்து சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும். குடும்ப வாழ்க்கையில கலக்கங்களை ஏற்படுத்தும். தங்களுக்கும் தன் சகோதரிக்கோட உறவுகள்ல சில மந்தங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு. தனக்கு அவப்பேர் சடிதிவரன் விரும்ப குன்றா. அப்ப தனக்கு அவப்பேர் சில மங்கை வழியினால தனக்கு சில அவப்பேர்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. பழகுடைய சில நட்பு மங்கை வழியினால கூட சில அவப்பேர்கள் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் சடிதிவரன் விரும்ப குன்றா, தனக்கு திருமண வாழ்க்கைங்கிறது நல்ல ஒரு வரன் வந்து அமையாது. தான் விரும்புவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வரன் வந்து அமையாது. தொடர்ந்து சில தாமத தடங்களை ஏற்படுத்தும். சில வரன் பெற்று சில நிச்சயதார்த்தம் அந்த மாதிரியான சில விதமான ஒப்பந்தம் பண்ணவர்களோட பிரிவு நேரும். சில பிரிவுகள்லாம் கூட ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. செய்தோன்றா, திருமண வாழ்க்கைக்கு பிறகு கூட வரக்கூடிய மனைவிக்கு தங்களுக்கு சில கலக்கங்கள், இந்த சனியினுடைய தாக்கத்தினால சில பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய 7ல தங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல திருமண ஸ்தான இடத்துல சனி இருப்பதனாலதான் இது இவ்வளவு விதமான தடங்கள். 33 வயசு வரை கூட திருமணம் ஆகாத மேலும் சில தாமதங்கள் ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கை பிறகு கூட வரக்கூடிய மனைவிக்கு தங்களுக்கு சில பிரிவுகள், சில சேய் தடை, தனக்கு சில புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியங்கள தடங்கள் ஏற்படுத்தும். வழக்கு துயர், மனை வந்தவர்களோட உங்களுக்கு அவங்களுக்கு சில டைவர்ஸ் கேஸ், சில வழக்குகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. விபத்து நீங்க தங்களுக்கு சில வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விபத்துகள் வாகனம் அமைந்திடா, தனக்கு சொந்த இடங்களாகவும் சொந்த வீடுகளாகவும் வாங்கணும்னு முயற்சி பண்ணாலும் அதுவும் அமையாத சில பணம் கொடுத்து ஏமாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. நீங்கிடதான் இந்த சொல்லக்கூடிய துன்ப துயர்கள் அனைத்தும் நீங்கிடவே. இதெல்லாம் நினைச்சு பெரிதள காலம் வேணாம். இதெல்லாம் இந்த 33 வயசுக்கு மேல் இனி வரக்கூடிய எதிர்கால வாழ்க்கையில இந்த துயர்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி நல்லதொரு வாழ்க்கை இந்த பிறப்புல பெறுவதற்கு பரிகாரம் சாந்தி முதல் தீட்சை இருக்கு. இதெல்லாம் பெரிதில்லைன்ட்டாங்க. இதற்காக அகஸ்திய மகரிஷி சாந்தி தீட்சைங்கிற 2 பலனை சொல்லியிருக்காங்க, 2 காண்டத்தினுடைய அமைப்பு. அப்போ உங்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த காண்ட பட்டியல பாத்தீங்கன்னா 13ஆம் காண்டம் 14ஆம் காண்டம் 2 காண்டங்கள். 13ஆம் காண்டம் என்பது என்ன, முன்பிறனுடைய சாபங்கள், எங்க பிறந்தீங்க என்னன்னா பாவம் செஞ்சீங்க, அந்த பாவ தோஷங்கள், சில ஒருவருடைய கண்பிரிச்சு போராம சூழ்ச்சிகளுக்கு, இப்ப நடக்கக்கூடிய ஜனன ஜாயத்தினுடைய தோஷங்களுக்கு எந்தெந்த தெய்வதலங்கள் சென்று பூஜை வழிபாடுகள் செய்து வணங்கி வரணும், யாருக்கு என்னென்ன தான புண்ணியம் கொடுத்து ஆசீர்வாதம் ஏற்படுங்கிறது அந்த சாந்தி காண்டத்துல சொல்லியிருப்பாங்க. தீட்சை காண்டம் என்பது தன்னுடைய ஜனனஜாயத்தினுடைய தோஷம் மட்டும் இல்லாத ஒருவருடைய கண்திரிசி பொறாம சிக்கல்கள், தங்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய தடங்கள், தன் வேலையில சிக்கல்கள், சில கொடுவாங்கல் சிக்கல்கள் அனைத்து விலகி, சில ஒருவருடைய செய்வன கோளாறுகள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் அனைத்து விலகி வாழ்வதற்கு தங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு உகந்த ஒரு தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லியிருப்பாங்க. அது என்ன மந்திரம், அந்த மந்திரத்தை பஞ்சலோக மன்றத்தோட ஒரு காப்பர் பிளேட்ல எழுதி அதை இந்த நூல் படிக்கக்கூடிய ஆசான் வழினாலே ஒரு தீட்சை மந்திராலய ஏகசாலையில வச்சு பூஜை பண்ணி அந்த மந்திரத்தை உங்களுடைய உடம்புல ஒரு தாய்த்தாட்டை இருக்கணும். அது எத்தனை மண்டலம் பூஜை பண்ணா அதற்கு உண்டான செலவுகள் எவ்வளவுங்கிறது அந்த சோடையில தான் சொல்லியிருப்பாங்க. இதுதான் சாந்தி தீட்சைங்கிற பரிகாரம்.
இந்த பரிகாரத்தை தன் வாழ்நாள்ல ஒரு முறை எடுத்து செய்துக்கிட்டாவே ஆயுள் வரை ஒரு முறை செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தினால தங்களுடைய ஆயுள் காலங்கள் வரைக்கும் நல்ல ஒரு சந்தோஷங்களை நிம்மதியில் ஏற்படுத்தக்கூடிய வாக்கியல் உண்டு. ஈர்சூல் திங்கள் தாண்ட அந்த பூஜை வழிபாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டாவே செய்ய தொடங்கினாவே அதுல இருந்து ஒரு 2-3 மாசங்கள் போனாவே படிப்படியாய் தெளிவு கண்டு படிப்படியாக தனக்கு கூட பிரச்சனைகளிலிருந்து நல்ல ஒரு தெளிவுகளும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்ப சந்தோட புது முயற்சி வெற்றி வெற்றி. அப்ப தனக்கு நல்ல ஒரு புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இது வயதும் அப்படின்ட்டாங்க. இப்ப இந்த 33 வயதுகள் இப்ப நடக்குது. இந்த 33 வயசுல இருந்து இன்னும் 2-3 மாசங்கள் போனாவே தங்களுடைய 33 வயசு முடிச்சு 34வது வயசு தொடங்கிடும். அப்ப அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய ஜூன் மாசத்துக்கு பிறகு இந்த 33 வயசு கடைசி 34 வயசு தொடக்கத்துல இருந்தே புது முயற்சி வெற்றி வெற்றி. 34 வயசு தொடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இருந்து தான் எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுத்தாலும் அதில் வெற்றிகள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும். மந்தன் மன்னன் மாற்றம் காணும். அப்ப இந்த 2-3 மாசம் போனாவே மந்தன் அப்படின்னா சனி பயிற்சி இருக்கு, அதே இடத்துல குரு பயிற்சி இருக்கு. இந்த 2 பயிற்சியுமே வரக்கூடிய மே மாசத்துக்குள்ளாரே நடப்பதனால மாற்றம் நாள். இப்ப வரக்கூடிய இந்த 33 வயசு கடைசியில இருந்து தான் எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றிகள். 34-35 வயசுல எந்த ஒரு குறைபாடுகளுமே இல்லை. அப்ப செய்யக்கூடிய பரிகாரத்தினாலும் தெய்வதனுடைய தரிசனத்தினாலையும் சில தெய்வத்தினுடைய ஆசைகள் அகசியமுடைய ஆசைனாலும் குடும்பத்தில் விருதி வைக்கும். தன்னுடைய 34 வயசுல இருந்து குடும்பத்துல நல்ல ஒரு விருதிகள் அப்படின்னா சுபநீர்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள்லாம் காணக்கூடிய அமைப்புகள் உண்டு. தேக நலம் தைரியங்கள் தனக்கு உடல் ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடு இருக்காது. நல்ல ஒரு தைரியங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியம் காணக்கூடிய அமைப்புகள் உண்டு. தான் விரும்ப தொண்டு வழி மாற்றம் தான் விரும்ப இடத்துக்கு இந்த 34 வயசு தொடங்கினாவே தன் வேலையிலிருந்து வேற இடம் மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது தான் அங்க இருந்துகிட்டே மாறக்கூடிய அமைப்புகள் இல்ல தாம் ஒரு பயணம் வந்து போய் கூட மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேற இடம் மாறக்கூடிய அமைப்புகள் உயர்வு தான் இல்ல அதே இடத்துல தனக்கு உயர்வுகள் நல்ல ஒரு வருமானங்கள் காணக்கூடிய பாக்கியல் உண்டு. பெருமாந்தோர் நட்பு உதவி சில பெரிய மனிதர்களுடைய உதவினால நல்ல ஒரு சம்பார்த்தியங்கள் சில நண்பர்களுடைய உதவி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கொடுவாங்கல் சிக்கல் தீர தனக்கு கிடைக்கக்கூடியது தான் கொடுத்ததோட தனக்கு கிடைச்சிடும். தனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் இந்த 34 வயசுல அடைக்கக்கூடிய வாக்கியங்களும் உண்டு. இன்னும் 2-3 மாசத்திலேயே ஒரு சில கடன் பிரச்சனைகள்லாம் தனக்கு அடைஞ்சிடும். அனுபவம் புது திறமைக்கேற்ப அது வேற இடம் மாறினாலும் அதுல தனக்கு சில புதுமையான அனுபவங்கள் நல்ல ஒரு திறமையை வளர்த்தக்கூடிய வாக்கியங்கள் உண்டு. பயணம் தொடர் வாய்ப்பும் உண்டு. தனக்கு தொடர்ந்து சில வெளிநாடு பயண வாய்ப்புகளை நிலையாகவே இருந்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. தான் விரும்பக்கூடிய வேற நாடு இல்ல அதே நாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் கூட அந்த காலகட்டங்களும் உண்டு. கழகழக இல் மனையும் அமைய சுகம். அப்ப இந்த 2-3 மாசத்துக்கு பிறகு இல் மனை ஒரு வீடாவோ இல்ல ஒரு மனையாவோ வாங்கக்கூடிய பாக்கியலும் இந்த ஜாதகருக்கு உண்டு. உதவி உறவு இந்த காலகட்டங்களில் சில உறவு மாந்தர்களுடைய உதவி ஒத்துழைப்புகளும் தனக்கு கிடைக்கும். தீர்வு ருணம் சில கடன் பிரச்சனைகள்லாம் விலகிடும். தனக்கு சில புதிய கடன் வாங்கியோட சில வீடாவோ இடமாக வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஈன்றோர் தினமும் முறை சிகிச்சை. இப்போ 34-35 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லை. நல்ல ஒரு தேக நல ஆரோக்கியங்கள் முறை சிகிச்சை சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் முறையான சிகிச்சைனாலும் செலவுனாலும் நல்ல ஒரு ஆரோக்கியம் பெறுவாங்க. அத்தன் தெட்டு விரும்ப நாள் அப்பா செய்யக்கூடிய தொழில் அப்பப்போ வருமானங்கள் அம்மாவுடைய குடும்ப ஆட்சி பொறுப்புகளும் சில பொருள் சேமிப்புகளும் இருந்து வரக்கூடிய பாக்கியல் உண்டு. துணை குடும்ப மகிழ்ச்சி கோடு சகோதரிக்கு தங்களுக்கு நல்ல ஒரு உறவு ஒத்துழைப்புக்கும் மகிழ்ச்சி கோடு சகோதரியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியா வாழக்கூடிய அமைப்பில் உண்டு. வினை போக்க வசதி வாழ்வு. வினை போக்க தன் சகோதரருடைய ரேகையை வச்சு பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையும் தெரிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகளை சில தெய்வதள பூஜை வழிபாடுகளை நிவர்த்தி பண்ணிட்டாவே அகஸ்தியமுடைய ஆசைனால அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில வளர்ச்சிகள் கணவன் மனைவிகளோட ஒத்துழைப்பு அவங்களும் வசதி வாய்ப்பாக வாழக்கூடிய அமைப்புகள் உண்டு. தனக்கு வரன் சடுதி குன்ற தனக்கு வரன் இந்த ஜாதகருடைய 33 வயசு முடிஞ்சாவே 34-35 வயசு இந்த காலகட்டங்களே தனக்கு திருமணம் அமைஞ்சிடும் அப்படின்ட்டாங்க. தனக்கு வரன் சடுதி குன்ற தங்களுடைய 35 வயதிலே தனக்கு திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேந்தனவன் மாற்றம் கன்று இப்ப வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு குரு பயிற்சி ஏப்ரல் கடைசியில குரு பயிற்சி இருக்கு. அப்ப அந்த குரு பயிற்சிக்கு பிறகு தங்களுக்கு குரு பலன் சாதகமா இருப்பதனால 34-35 வயசு